இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக ஜோதிட தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் முக்கியமான மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் அசுர வேகத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தியிலிருந்து வராரு. வக்ர நிவர்த்தி வர்றதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சனியுடைய பலன்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். சனியை பொறுத்த வரைக்கும் சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீதி தவறாத நீதிமானாக செயல்படுவார். அதனால தான் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சினாவே ஒரு பயம் வந்துடும். ஏன்னா சனி ஒருவரை குப்பையில் கொண்டு போயும் வைப்பார், குப்பையில் இருக்கிறவரை கோபுரத்துலேயும் வைப்பார். அந்த பவர் சனிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் சனி பயிற்சினாவே ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுது. இப்போ சனி பயிற்சி நடக்கிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் பர்டிகுலராக சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சனினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். அபிகா ஜோதிட சிறுவர் கணிச்ச கணிப்புகள் எப்படி பொய்க்காமல் நடக்குமோ அதே போல் சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நடக்கும். விதிப்படி நம்ம ராசிக்கு என்ன நடக்குங்கிறத நாம் நவம்பர் மாதத்தில் தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக அதற்கேற்ப நாம் நடந்து பாதுகாப்பாக இருக்கலாம். ஸோ சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி சனி வக்ர நிவர்த்தி எப்போ ஆக போகுது இந்த மாதத்தில் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அந்த விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நவம்பர் மாதம் பிறந்துருச்சு. இன்னும் சில நாட்களில் சனி வக்ர நிவர்த்தி ஆக இருக்கிறாரு. சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நேரடி சனி பயிற்சினால் 12 ராசிக்காரங்களுக்குமே கோடீஸ்வர யோகம் உருவாக போகுது. அதில் உங்கள் ராசிக்கு பர்டிகுலராக என்ன மாதிரியான கோடீஸ்வர யோகம் உருவாக போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால 12 ராசிக்காரங்களுக்குமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் பார்க்க போகிறீங்க. சனி வக்ர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகம் பெறுற மாதிரி அபரிவிதமான வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி சூழ்நிலை உருவாக போகுது. அதான் நான் சொன்னல, சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்ய முடியும். அதுதான் சனியுடைய பவரே. சனி பயிற்சி எப்போது நடந்தாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்களில் சவால்களையும் சில ராசிக்காரங்களுக்கு ராஜயோகத்தையும் வழங்கக்கூடிய தன்மை கொண்டது என்று சொல்ல முடியும். ஆக்சுவலி கடந்த சில மாதங்களாக மீனம் ராசியில் வக்ரமாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் இன்னும் சில நாட்களில் நவம்பர் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் நேரடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஞ்சரிக்க இருக்கிறார். ஆக்சுவலி சனியுடைய இந்த வக்ர நிவர்த்தி பயிற்சியானது 12 ராசிகளுக்குமே ஃபஸ்ட்டு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்க போகுது. சனி வக்ர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்கள் கோடீஸ்வர யோகம் பெற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களோட ராசிக்கு கோடீஸ்வர யோகம் பெறுவீங்களா பெற மாட்டிங்களா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. சிம்மம் ராசிக்கு செம்ம அதிர்ஷ்டம் நவம்பர் மாதத்தில் அடிக்குது. ஜாக்பாட் சனினால் அடிக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை.
ஆக்சுவலி 2025 வருடம் இப்போது தான் பிறந்தது போல இருக்குது. அதுக்குள்ளே 11வது மாதமான நவம்பர் மாதம் பிறந்துருச்சு. இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரக நிலைகளில் ஏராளமான மாற்றங்களை சந்தித்து விட்டோம். இப்போ நவம்பர் மாதத்துலேயும் கிரக நிலைகளில் மாற்றங்கள் காண இருக்குது. இதை சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும், சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரலாம். நவம்பர் மாதம் சிம்ம ராசிக்கு இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு. அவர் நவம்பர் 11 வகரகதி அடைகிறார். பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்களை பெறுவாங்க. சில ராசிக்காரங்கள் குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்ரமானாலும் நல்ல பலன்கள் பெறுவாங்க. ஸோ இந்த மாதிரி குருவால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதை தொடர்ந்து இந்த நவம்பர் 28 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் வக்ரமாகிறாரு, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஆக்சுவலி சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க. இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்கு ராஜயோகம் கிடைக்க போகுது. மெயினாக சுக்கிரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகம் கிடைக்க போகுது. சூரிய பகவான் 16 பிறகு செவ்வாயின் வீடான விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே வீட்டில் 26 பிறகு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். இதை தவிர குருவின் பார்வையும் கிடைக்க போகுது. சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதனால் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க. இந்த மாதத்தில் சனியுடைய வகர நிவர்த்தி டைமில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் இதனால் கிடைக்கும். இந்த கிரகநிலை மாற்றங்கள் அனைத்துமே ராசிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் மூலம் தான் சிம்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க என்ன பலன்கள்ங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்கணத்தில் உங்கள் ராசி அதிபதி சூரியன் 3வது இடத்துல நீச்ச பங்கு ராஜயோக பலனை தருவார். மேலும் அங்கு அவர் லக்ஷ்மி நாராயண யோகத்தை தருகிறார். இதனால் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவிய போகிறது. பொருளாதாரமானது உங்களுக்கு உயர்வடைய போகுது. சமூகத்தில் பெயர் புகழ் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த டைம் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. கேது பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஏராளமான சிக்கல்கள் தடைகள் வந்திருக்கோ. இது எல்லாம் அந்த தடைகள் எல்லாம் உடைய போகிறது. சனி வகர நிவர்த்தி ஆகினதுக்கு பின்னாடி திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். 16 பிறகு குரு பார்வையும் கிடைக்க போகிறது. இது அற்புதமான பலன்களை கொடுக்கும். அந்த கடவுளுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அப்புறம் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும். மனதில் இருந்த கவலைகள் உங்களுக்கு நீங்கும். மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நிறைவேறும். மனம் உங்களுக்கு தெளிவடையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நிம்மதி உங்களுக்கு உருவாகும். தைரியம் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். தலை குனிந்த இடங்களில் தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் உங்களுடைய பேச்சுக்கு செல்வாக்கு கூடும். மெயினாக வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் குறையும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் அற்புதமான முடிவுகள் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகம் தொழிலில் வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது வீண் விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே நிதி மேலாண்மையில் கவனம் தேவை. யாரை நம்பியும் பணம் தர வேண்டாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் விஷயத்தில் மற்றும் சற்று நிதானமாக செல்ல வேண்டும். தடைகளில் விலகி நற்பலன்கள் பெற நீங்கள் இந்த டைம் நரசிம்மர் கோவிலில் சென்று தரிசனம் செய்யணும். அது நீங்கள் செய்தீங்கன்னா சனினால் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இன்னும் நிறைய நன்மைகள் ஏற்படும். அதனால் அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ சனினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதாங்க. ஸோ இதை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் உங்கள் ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவில் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணேன்.
ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.